இலங்கையை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக வாட்ஸ்அப் கணக்குகள் ஹேக்கிங் செய்யப்படக்கூடிய அந்த எண்ணிக்கையானது அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இலங்கையினுடைய சைபர் கிரைம் போலீசாருடைய அந்த எண்ணிக்கையின்படி அல்லது அவர்களுடைய தரவுகளின்படி பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இது வாட்ஸ்அப் ஹேக்கிங்குடைய அந்த எண்ணிக்கையானது அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜாகவோ அல்லது ஒரு சாதாரண மெசேஜாகவோ உங்களுக்கு ஒரு லிங்க் வந்தா அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் அத்தனையும் யார் உங்களை ஹேக் பண்றாங்களோ அந்த நபருக்கு போய் சேர்ந்துரும். அது உங்களுடைய தனிப்பட்ட கண்டெக்ஸா இருக்கலாம் அல்லது உங்களுடைய இமெயிலா இருக்கலாம். இது எல்லாமே யார் உங்களை ஹேக் பண்றாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கு பிறகு உங்களுடைய நண்பர்கிட்ட இருந்தோ அல்லது உங்களுடைய உறவினர்கள்ட்ட இருந்தோ ஒரு மெசேஜ் வர மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது சாதாரண ஒரு மெசேஜ் மூலமாக வரும். அதுக்கப்புறமா உங்களுடைய நண்பர்களோட இலக்கத்துல இருந்தோ அல்லது உங்களுடைய உறவினர்களோட இலக்கத்துல இருந்தோ எனக்கு அவசரமா பணம் தேவையா இருக்கு அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் எல்லாம் அனுப்பி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். அந்த இலக்கத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? பணம் அனுப்பணும் அப்படின்ற அவசரத்தை வெளியே நீங்க பணத்தை அனுப்பிடுவீங்க. ஆனா அது உங்களுடைய நண்பரோட கணக்கிலக்கமாகவோ அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய கணக்கிலக்கமாகவோ இருக்காது. இனி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்தோ உங்களுடைய உறவினர்கள்ட்ட இருந்தோ இப்படியான ஒரு மெசேஜ் வந்தா அவங்கள நீங்க ரீசெக் பண்ணிக்கொள்ளுங்க. கால் பண்ணி கேளுங்க அவங்களுக்கு இது உங்களுடைய கணக்கிலக்கமா அல்லது இது உங்களுடைய அக்கௌண்டா அப்படின்றத நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா இது ஒரு பாதுகாப்பான விஷயமாக இருக்கும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு யாராவது கால் பண்ணி உங்களுடைய போனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், அந்த ஓடிபி நம்பரை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஓடிபி நம்பரை நீங்க சொல்றது, உங்களுடைய தனிப்பட்ட வங்கி தரவுகளை அவங்க உங்களுடைய நண்பர்கள் தானே உங்களுடைய உறவினர்கள் தானேன்னு சொல்லி அவங்க கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்றது, இது எல்லாமே உங்களுக்கு ஆபத்தா முடியும். இப்படியாக ஹேக் செய்யப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கங்களை மீண்டும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. சர்ட் என்று சொல்லக்கூடிய இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளுக்கு வரக்கூடிய இப்படியான லிங்க்ஸ், அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு வரக்கூடிய அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணக்கூடாது, தெரியாம கூட உங்களுடைய ஓடிபி நம்பர் எல்லாம் வழங்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனவே தயவு செய்து நீங்க உங்களுடைய பாதுகாப்பை கருதி இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்கள் நீங்க பின்பற்றினீங்கன்னு சொன்னா இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு வருகின்ற பொழுது ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவுக்கு நீங்க போய் முறைப்பாடு செய்யலாம் அல்லது காவல்துறையினருக்கு நீங்க முறைப்பாடு செய்வீங்கன்னு சொன்னா இதுல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் என்பது இங்க மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த முறைப்பாடுகள் இப்பொழுது கொஞ்சமாகத்தான் வந்திருக்கிறதாக நாங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இன்னும் முறைப்பாடுகள் நிறைய அப்படி உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தென்பட்டால் அப்படி ஒரு விஷயங்களுக்கு உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து அகப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நீங்க காவல்துறையினரிடம் சென்று முறைப்பாடு செய்வதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது.